அக்னீஸ்வரன் கிட்டத்தட்ட ஒரு வாக்குகள் கூட சிதறக்கூடாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று கூட சிதறக்கூடாது, சிந்தாம சிதறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாஜகவுடைய கூட்டணி வைக்கப்பட்டது. ஆனால் நேற்று சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியது, பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடெல்லாம் ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் தாவேகாவோ அல்லது திமுகவோ தள்ளுதா, அவங்கள நகர்த்துதா? இபிஎஸ் அவங்களோட நிலைப்பாடே. அதாவது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்தான் 3 முறை முதலமைச்சராக்கிய அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு போய் திமுக கிட்ட தள்ளுகிற வேலையை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவருடைய இப்ப பேசின பேச்சிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கட்டும், ரவீந்திரன் துரைசாமி போய் தள்ள முடியுமா? ஆனா இவர் ஒப்பிட பாருங்களேன் என்ன சொன்னாரு. அங்க அவர் தள்ளுறது கலைஞர் அவர்கள் வெளியேற்றிட்டீங்களேன்றதானே கேள்வி. இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் சார், 2 நிமிஷமாவது விடுங்க. பேசுங்க. இப்ப கலைஞர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் இருந்ததை போல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இருப்பதில் என்ன தவறு என்று நியாயப்படுத்துகிறார். ஆனா திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்காதீங்க, நடிகர் விஜய் அவர்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் விதிக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், அந்த நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அரசாங்கத்திட்ட இல்ல நடிகர் விஜய் வராரு, அந்த மின்கம்பங்கள்ல இளைஞர்கள் ஏறிவாங்க, மின்சாரத்தை துண்டிங்கன்னு சொல்லி மனு கொடுத்ததும் தாவேகா. பாயிண்ட் என்னன்னா, என்ன சார் இல்ல அக்னீஸ்வரன், இப்ப அவங்க தாவேகாவா திமுகவான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக இல்லையா? அதான் இப்ப உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதானே. இபிஎஸ் அவங்களோட நிலைப்பாடு இவங்க 2 பேரும் வேண்டான்ற முடிவுக்கு வந்தாச்சான்னு கேட்கிறேன். நீங்க அரசியல்ல யாரு துரோகி யாரு விரோதி, யார் சார் புதுசா ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு துரைக்கருணா சார், மிதவாதி தீவிரவாதி அப்படின்லாம் சொன்னார். அரசியல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, பெரும்பான்மை இருந்தால் நீங்கள் அரசியலில் ஜொலிக்கலாம், பெரும்பான்மை இல்லை என்றால் கட்சி நிர்வாகம் கொடி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தேர்தல் ஆணையத்தினுடைய படிக்கட்டுகள் இவ்வளவையும் தாண்டி தான் ஒரு பொது இடத்துல நீங்க பயணிக்க முடியும். அதிமுக இதுல இருக்கு சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் அண்ணா திமுகவின் முடிவு என்கிற நிலைமைக்கு ஏறத்தாழ 100 விழுக்காடு வந்துருச்சு. அதனால திரும்ப இல்ல அக்னீஸ்வரன், அந்த நிலைப்பாடு கருதி தான் இவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போயாச்சான்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், இந்த 4 மாதம் ஏன் விட்டுட்டீங்கன்னு கேக்குறேன். இந்த ஆப்ஷன் ஏற்கனவே வந்துருச்சுல. நீங்க 2024 அவங்களோட தானே கூட்டணியில் இருந்தீங்க. அப்ப கூட்டணியில் இருந்ததற்கு பிறகு 4 மாதம் கழிச்சா இந்த முடிவு எடுக்கிறீங்க? இல்ல சார், எடுக்கிறது காலம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளரை யார் முடிவு செய்ய? யாருமே முடிவு செய்ய முடியாதுங்க. இது என்னங்க அரசியல் பிதற்றலாக இருக்கிறது. குழப்பம் என்பது வேற, வேண்டுமென்றுக்கே ஒரு தேரை இப்படி புரிஞ்சுங்க, தள்ளி விடுவது கவிழ்ப்பது வேற. அக்னீஸ்வரன், இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்தெல்லாம் அவங்க டிஸ்பியூட்டே பண்ணல. நான் எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்ந்துக்கிறேன் தான் முதல்ல நிலைப்பாடு. யாருடன் என்ற கேள்வி இருக்குல்ல, முதலமைச்சரை போய் பார்த்தார்ல, இன்னைக்கு தாவேகாவுக்கு கட்டுப்பாடு போடாதீங்கன்றார்ல. இல்ல சார், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க இங்க எல்லா இடத்துலயும் உங்களுடைய அந்த இத இல்ல அக்னீஸ்வரன், அவர் பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்ன பிறகும் நீங்க துரோகின்னு சொன்ன பிறகுதானே அவர் போறாரு. சார் நீங்க அரசியல்வாதி இன்று வரையிலும் திமுகவுக்கு எதிராக அவருடைய அறிக்கை வந்துட்டே இருக்கு. அறிக்கைகள் வருகிறது, அறிக்கைகள் வருகிறது சார். அங்கதான் இங்க தப்பே பண்றாங்க. அறிக்கைகள்லாம் வருது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? காலையில் முதலமைச்சர் நடைபயணத்தின் போது ஒரு சந்திப்பு, அன்று மாலையே மறுபடியும் அப்ப இதெல்லாம் அறிக்கையில வரல. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சந்திப்புக்கு முன்பு நீங்க சேர்க்கலாம்னு முடிவுல இருந்தீங்க, இந்த சந்திப்புனால வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இவங்களுடைய ஒற்றை நோக்கம், அதாவது காலையில ஒரு மான் வெளியே வருதுன்னா என்ன நினைக்கும்? அப்பா நம்ம எந்த சிங்கத்திட்டையும் மாட்டிக்கிற கூடாதுப்பா நினைக்கும். ஒரு சிங்கம் என்ன நினைக்கும்? குகை விட்டு புறப்படுகிற போது என்ன நினைக்கும்? அப்பா இன்னைக்கு ஏதாவது சிக்குமாப்பா. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இந்திய அரசியல் அப்படித்தான் இருக்கு. விஜய் தான் தன்னை சிங்கம்னு சொன்னார், சனிக்கிழமை வேட்டையாட வரேன்னு. இப்ப அந்த சிங்கத்திடம் இவங்க போறாங்களா? அந்த சிங்கம் ஏத்துக்கிறதா இல்லையான்றது வேற, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் இப்படி கேட்கிறேன், இத்தனை முறை முதலமைச்சர்
இவ்வளவு நாடாளுமன்ற இதுல ஒரு உறுப்பினர் தெளிவு வேணும். ஒரு யார் கட்சி சிங்கம், யார் மான்? ஒரு கட்சி இல்ல இப்ப இது ஒரு சொல்லுங்க, கட்சி யார் சிங்கம் யார் யார் மான் மான்? சொல்லுங்க. அது மக்களுக்கு தெரியும். இதே ஆக நீங்க மக்கள்கிட்ட- மீண்டும் மீண்டும் என்ன பண்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் என்ன பண்றீங்கன்னா எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு Okay. ஆனா என்ன அதிமுகவுல வந்து இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க கூடாதுன்னா நீங்கள் அரசியல் ஐயா, அப்படியே தடுமாறீங்கன்னு அர்த்தம்.